தமிழுக்கு வணக்கம். அரியலூரிலிருந்து வைஜெயந்தி. நான் முதல்வரானால், அன்பார்ந்தவர்களே, அரசியல் நேரத்தில் என்னுடைய வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் உரையாக மட்டுமல்லாமல் உண்மை நிகழ்வாக இருக்கும் என்று உறுதியளித்து என்னுடைய வாக்குறுதிகளை இங்கு பதிவு செய்கிறேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சாசனத்தை கொண்ட என்னுடைய நாட்டில் இங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏறு வரிசையில் ஏறி கொண்டிருக்கிறது. நான் மக்கள் பிரதிநிதியானால் முதலில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்னுடைய நாட்டில் அமல்படுத்துவேன். இன்று நிலம் இருப்பவர்கள் உழைப்பதில்லை, உழைப்பவர்களிடம் நிலம் இருப்பதில்லை என்ற நிலையாயிற்று. ஆக நில உச்சவரம்பு சட்டத்தை இயற்றி அதிகப்படியான நிலத்தை வைத்திருப்பவர்களிடமிருந்து நிலத்தை பறிமுதல் செய்து வறுமையற்ற இந்தியாவை உருவாக்குவேன். இன்று விவசாயத்தை படிக்க நினைக்கும் மாணவர்கள் எல்லாம் கட்டாயமாக விவசாயம் பார்க்க வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்துவேன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய அடிப்படை தேவைகள் இங்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் எதற்கு இலவசம்? என்னுடைய ஆட்சியில் இலவசம் என்றால் அது மருத்துவத்திற்கும் கல்விக்குமானதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். என்னுடைய நாட்டில் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் ஆள நினைக்கும் பொழுது நாங்கள் படிக்க வந்தவர்கள் எல்லாம் ஆள நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை என்னுடைய ஆட்சியில் நான் அமல்படுத்தி காட்டுவேன். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஏன் உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கட்டாய நுழைவுத் தேர்வை என்னுடைய ஆட்சியில் நான் அமல்படுத்துவேன். ஏன் மருத்துவம் படிப்பதற்கு மட்டும்தான் நீட்டா? எதை படிக்க வேண்டும் என்றாலும் எதையாவது சற்று நீட்டு என்ற நிலையில் தானே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். ஒரு நாள் என்னுடைய கையில் அந்த ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கட்டாய நுழைவுத் தேர்வை இங்கு நான் கட்டாயமாக அமல்படுத்துவேன் என்பதை உறுதியளிக்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ்நாடு என்ற பெயருக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகள் இங்கு எத்தனை பேர். ஆனால் இன்று போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடு என்ற பெயருக்காக போராட வேண்டிய அவல நிலை. இந்த நிலை மாற வேண்டும். தமிழ் வழி கல்வியிலேயே ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது, பின்பு ஏன் ஆங்கில வழியில் கல்வி? என்னுடைய ஆட்சியில் மருத்துவமும் பொறியியலும் கூட இங்கு என் தாய்மொழியாம் தமிழில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிடும். இடஒதுக்கீடு என்பதை ஜாதியின் அடிப்படையில் இன்று வரைக்கும் ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆட்சியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை தேர்வெடுத்து அந்த குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதல் தலைமுறை அரசு அதிகாரிகளை கொண்டு வருவேன் என்று இங்கு வாக்களிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவரால் தாழ்த்தப்பட்டவன் என்று பட்டியலினத்தை சேர்க்கப்பட்ட மனிதர்களை இன்றளவிலும் பட்டியலினம் என்று சொல்லி பட்டியலிலேயே வைத்திருக்கக்கூடிய அந்த அவல நிலையை நான் கட்டாயமாக மாற்றி காட்டுவேன். அன்பார்ந்தவர்களே, குடிவாரிய முறையில் கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் தலைமுறை அரசு அதிகாரிகளை உருவாக்குவதுதான் நான் முதல்வரானதற்கு பின்பு எனக்கு கிடைத்த ஆக பெரும் வெற்றியாக நான் கருதுவேன். மக்கள் பிரதிநிதியாக, உரிமை காவலனாக என்னுடைய ஆட்சியில் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூட்டாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.